பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த புதிய நாளில் நம்ம மீண்டுமாக இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷம். அவருடைய வார்த்தைகள் மிகவும் தேனிலும் மதுரமாக இருக்கிறதாமா. அவ்வளோ வல்லமை நிறைந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருந்தாலும், எத்தனையோ வார்த்தைகளை அவர்கள் எழுந்திருந்தாலும், நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட நம் தேவனுடைய வார்த்தை அது உண்மையானது, ஜீவனானது, சத்தியமானது. அதை அறிய நமக்கு விடுதலையை கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு என்ன ஆத்துமாகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்தில், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான மகளே, எனக்கு அருமையான மகனே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அநாதி சிநேகத்தினால் இழுத்துக் கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்திருக்கிறேன்றார். நீங்க சொல்றீங்க, எனக்கு ஃப்ரெண்டு யாருமே இல்லை, உண்மையான ஃப்ரெண்டு யாருமே இல்லை. இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நல்ல சிநேகிதர்கள் இருக்கலாம், உண்மையான சிநேகிதர்கள் இன்றைக்கு இல்லை. தேவைக்காக மட்டும் இருக்கிற சிநேகிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை சிநேகிப்பதற்கென்று ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களை சிநேகிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய மனைவி உங்களை சிநேகிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சிநேகிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தார் உங்களை சிநேகிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சிநேகிப்பதற்கென்று ஒரு உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் அநாதி சிநேகத்தினால் உங்களை சிநேகிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறி போகாது. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறி போகாது. உங்களை அவருடைய காருண்யத்தினால் இழுத்துக் கொள்ளுகிறார். காருண்யம் என்றால் என்ன? அது நம்மை உயர்த்துகிறது. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய காருண்யத்தினால் நீங்களும் நானும் பெரியவர்களாக மாற முடியும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, I have loved you with an everlasting love. I have drawn you with unfalling kindness என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். I have loved you. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். with an everlasting love. மனிதர்களுடைய அன்பு, மனிதர்களுடைய லவ் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அது மறைந்து போயிடும். ஆனால் மறைந்து போகாத அன்பு நம் தேவனுடைய அன்பு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னொரு வெர்ஷன்ல, I have continued my faithfulness to you. I have continued my faithfulness. ஒருவேளை இன்றைக்கு நம்மளை யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் எவ்வளவோ அநேக தடவை தவறுகிறோம், அநேக தடவை ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம், பாவம் செய்து விடுகிறோம். ஆனாலும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புல ஏதாவது ஒன்று குறைஞ்சிருக்குதா? நமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல ஏதாவது குறைச்சிருக்கிறாரா? நீ இந்த மாதிரி செஞ்சுட்ட, என் பக்கத்துல வராத, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் தங்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்லாம் ஆண்டவர் ஒரு நாள் சொல்லவே மாட்டேன். நம்ம என்ன தவறுனாலும் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அன்பின் கரம், அவருடைய இரக்கத்தின் கரம், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த உண்மை தன்மையிலிருந்து அவர் ஒரு நாளும் விலகாதவர். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் அதை கண்டிருக்கிறேன். எத்தனையோ முறை நம்ம தவறும் போதும் ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா கூட நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தே ஆகுவார். எதுவும் அவருடைய அன்பை தடை செய்ய முடியாது. ஆனா அவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு சேரும் போதுதான் அந்த ஆசீர்வாதம். I have continued my faithfulness to you என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, என்னை நேசிக்கிறாரு, அதனால் நம்ம எனக்கு என்ன செய்யறாரு அப்படின்றீங்களா? ஒருவேளை நம்ம இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மூலமாக, நம்முடைய மீறுதல்கள் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருந்தோம்னா கூட ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். அந்த வசனத்தின் கீழே இருக்கிற வசனங்களை வாசிச்சு பாருங்க. மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு, ஆடல் பாடல் செய்கிறவர்களின் சத்தத்தோடு, களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். மறுபடியும் இந்த வசனத்துல 2-3 தடவைகள் மறுபடியும் மறுபடியும் என்று வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, இப்போ இல்லை, அதனால மறுபடியும் நான் செய்கிறேன். ஏற்கனவே உன் மேல ஒரு வீடை கட்டியிருந்தேன், அதை நீ இடிச்சு போட்டுட்ட, பரவாயில்ல, நான் மறுபடியும் உன்னை கட்டு வைக்கிறேன்.
உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டுவிக்கிறேன் திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா? அப்போ இருந்த மாதிரி என்னால் ஜெபிக்க முடியறதில்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போயிருச்சுன்றீங்களா? உங்களை மீண்டுமாய் ஆண்டவர் கட்டுவிக்கிறேன்னு சொல்லுகிறார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். பரவாயில்ல, நீங்க செய்தது தவறுதான், நீங்க பண்ணினது பாவம் தான். இன்றைக்கு ஆண்டவருடைய அனாதி சிநேகம் உங்களை தேடி வந்திருக்கிறது. அன்றைக்கு கண் இழந்த பலன் இழந்த சிம்சோனையும் தேடி வந்த சிநேகம், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்று அழைத்த சிநேகம், அந்த சிநேகம், அது மேலான சிநேகம், அந்த இயேசுவின் சிநேகம் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது. அந்த சிநேகம் உங்களுக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க இடிந்து போன வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புகிறது. அது மாத்திரமல்ல, திரும்பவும் சொல்றாரு, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், அவைகளின் பலனை அனுபவிப்பார்கள். திரும்பியும் நீங்க என்ன செய்துட்டு இருந்தீங்களோ, ஒருவேளை உங்க பிசினஸ்ல ஒரு லாஸ் இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்வீங்க. உங்க வேலையில நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவீங்க. உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஒருவேளை ஊழியத்துல கூட நீங்க இழந்து போயிருக்கலாம், சபை கூட சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், திருப்பியும் நீங்க சபையை நாட்டுவீர்கள், அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? I will build you up again and you virgin Israel will be rebuilt again. You will take up your timbrels and go out with dance with joyful hallelujah. எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அடுத்த காரியத்தை இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். And again you will plant vineyards of the hills on the hills of Samaria. The farmers will plant them and enjoy the fruit. நீங்க அதனுடைய பலனை அனுபவிக்க போகிறீர்கள். நீங்க இழந்து போன நன்மையை பெற்று திரும்பமாய் அந்த ஆசீர்வாதத்தின் பலனை அனுபவிப்பதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவரிடத்துல நம்ம வரும்போது நம்ம எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் நம்மை மன்னித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். என்னுடைய காருண்யத்தினால் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன். ஒருத்தர் ஒரு குடும்பத்துல பாருங்க, யாராவது ஒருத்தர், ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீ என் வீட்டுக்கு வரவே கூடாது, இதுக்கப்புறம் நீ என் பிள்ளையும் கிடையாது, நான் அவன் அப்பாவும் கிடையாது அப்படின்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களுடைய பிள்ளைகள் பிறந்த பின்னாடி அவங்களுடைய பேரன் பேத்தியை பார்த்த உடனே பாருங்க, அவங்கள பார்த்து அவங்கள சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரிதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒருவேளை நீ தவறி போயிட்ட பரவாயில்ல, என்னுடைய அனாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகிச்சிருக்கிறேன், என் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கிற, வா என்னிடத்துல திரும்ப, உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நீங்க கூட அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது, இப்படி ஒரு தவறை நான் செய்துட்டேன்னு சொல்றீங்களா? உங்களை அனாதி சிநேகத்தினால சிநேகிக்கிற ஒருவர் இருக்கிறார். மீண்டுமாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக உங்களை இழுத்து கொள்ளுகிற ஒரு நேசர் உங்களுக்கு இருக்கிறார். ராகாமா சாந்தலோபோ. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். நாங்கள் எவ்வளோ தவறி போனாலும் எங்க மேல வைத்திருக்கிற அந்த உண்மையை, நீர் உண்மையுள்ளவர், எங்க மேல வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து, எங்க மேல வைத்திருக்கிற அந்த அன்பை தொடர்ந்து நீர் கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அனாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்திருக்கிறீர், காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒருவேளை அவங்க வாழ்க்கை இடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், மீண்டும் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களை சிநேகித்திருக்கிறார், இழுத்து கொண்டிருக்கிறார். God bless you. Have a blessed day. Amen.